ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம த மெட்ராஸ் ட்ரேடரோட வெரிஃபைட் பிஎன்எல் லிங்க் பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இவன் வந்து லாஸ்ட் வீக் பக்கம் இந்த வீடியோ வந்து போட்டிருப்பான் போல் 7 days ago அப்படின்னு இருக்கு. ஸோ இவன் போட்டு கொஞ்ச நேரத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் சில பேர் அனுப்பிச்சிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் சில பேர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. செக் பண்ணி பாருங்க ப்ரோ, இவன் வந்து இப்படி போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அப்படி சொன்னால் கூட பரவாயில்லைங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் யூடியூப்ல ரேண்டமான வீடியோஸ்லாம் போய் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளோட ஹேட்டர்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் ட்ரேடர் வந்து வெரிஃபைட் பேனல் போட்டான், தப்பா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ வந்து நம்மள திட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தி நான் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு தாங்க நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, தயவு செஞ்சு என்ன சொல்ல வாரான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பைத்திய மாதிரி ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடணும்னு போட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ நீங்கள் போட்டாலும் நான் மற்ற ஸ்கேமர்ஸ் மாதிரி அதெல்லாம் டெலீட் பண்ண போகிறதில்ல. ஒவ்வொரு ஹேட்டர் போடுற கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை போட்டு அதை நான் வந்து பின் பண்ணி விடுவேங்க. எல்லா ஸ்கேமர்ஸும் நெகட்டிவ் கமெண்ட்ஸை அழிப்பானுங்க, நான் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அதை தைரியமாக பின் பண்ணி விடுவேன் எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு. ஸோ அதனால எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து பொறுமையாக ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காதீங்க. சில பேர் இது வந்து பொய்யா இருக்குமா, ஸோ ஏன்னா இது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு தான் இந்த வீடியோ வந்து செக் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து அனுப்பிச்சிட்டாங்க, ஆனால் எனக்கு இன்னைக்கு தான் டைம் கிடச்சிச்சு பார்க்கறதுக்கு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அது வந்து கிளிக் பண்ணனா அது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இங்கே பாருங்க, எரர் ஃபெச்சிங் பிஎன்எல் ப்ரொஃபைல் இஸ் நாட் பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் போல, த லிங்க் வில் பி ஆன்லைன் ஃபார் 12 hours அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். ஸோ 12 hoursக்கு தான் இது வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இது எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு செட்டிங்ஸ்லாம் வச்சிருக்கான் போல. ஸோ இப்படிலாம் ஒரு செட்டிங்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரியல. ஆனால் ஏன் இப்படி 12 மணி நேரத்தில் எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க எனக்கு உண்மையிலே புரியல. ஸோ அதனால நிறைய பேர் வந்து பொய்யா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னொன்று ட்விட்டரில் வேற நான் ரீசெண்டாக ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ வெரிஃபைட் பிஎன்எல்லாம் கூட நிறைய கள்ளத்தனம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஆள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஸ்கேமர்ஸ். அவங்க வந்து ஒரு அவேர்னஸ் இது மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ வெரிஃபைட் பிஎன்எல் ஆன் சேல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து வெரிஃபைட் பிஎன்எல் வந்து ஃபேக்காக ஜென்ரேட் பண்ணுறதா இல்லை உண்மையான வெரிஃபைட் பிஎன்எல் காசு கொடுத்து வாங்குற மாதிரியா அப்படின்னு தெரில. அவங்க வந்து ஜீரோதா டீம்கிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் போடுறேன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் போட்டாங்களா என்னன்னு தெரில. ஸோ இந்த இதையும் அந்த லிங்க் எக்ஸ்பயர் ஆனதையும் பார்த்துட்டு அது வந்து பொய்யா இருக்குமா பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நான் பார்க்குறதுக்குள்ளே அந்த லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் நான் வந்து இது பொய்யா இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இப்போ அந்த செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னவங்களாம் ஓகே. ஸோ அவங்க வந்து நம்ம வீடியோஸ் பார்த்து எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ் வந்து ஆயிட்டாங்க. ஸோ வெரிஃபைட் பிஎன்எல் கொடுத்தா கூட டவுட் பண்ணுற அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க சில பேர். அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி காஷியஸாக இருக்கிறது நீங்கள் ரொம்ப நல்லது தான். ஆனால் சில பேர் சம்மந்தமே இல்லாமல் அவன் போட்டான் பாரு, எங்காலும் செம்ம கத்து நீலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு லூசு மாதிரி வந்து உளறிட்டு இருந்தானுங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஏன் இப்படி வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து கமெண்ட் பண்ணானுங்கன்னு புரியல. அதுவும் நான் எக்ஸ்போஸ் பண்ண வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தா பரவாயில்லைங்க. ரேண்டமாக ஒரு 7-8 வீடியோஸில் ரேண்டமான வீடியோஸில் போய் இந்த மாதிரி கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணிட்டே இருந்தானுங்க. ஸோ நான் இவனை எக்ஸ்போஸ் பண்ணது வந்து 10 months ஆகுங்க, ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோலேயே நான் 5-6 மாதத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோலாம் நான் வந்து எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டாகவே காமிச்சிட்டு இருக்கானே. அதுவும் சில இதெல்லாம் ஆர்டர் ஐடிஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ண மாதிரி ஃபீல் வந்து இருந்துச்சு. அதனால் நான் வந்து அப்போ அது போட்டேன். ஸோ அப்போ அது எல்லாமே 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி வந்து நடந்த விஷயங்கள்லாம் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நான் எக்ஸ்போஸ் பண்ணதை வச்சுட்டு இப்போ சம்மந்தமே இல்லாமல் அவனை எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ண, நீ தப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி 2 கோடிலாம் பண்ணுறது ஒரு மேட்டரே இல்லைங்க. ஸோ இங்கேருந்து நல்லா ஸ்கேம் பண்ணி லிட்ரலி ஒரு 15 to 20 கோடிக்கு மேலே வந்து நல்லா சேர்த்துட்டான் காசை. ஏன்னா பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு நாள் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து உண்மையிலே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு மாதிரி போயிட்டாங்க. இவன்ட்ட ஸ்கேம் ஆகி ஏமாந்த ஒருத்தர். ஸோ அவங்க ஒரு நாள் கால்குலேட் பண்ணி மினிமம் 12 கோடியாவது இருக்கும் அவன் அந்த கோர்ஸில் ரன் பண்ணது, மேக்ஸிமம் 20 கோடி வர கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ துபாயில் போய் செட்டில் ஆயிருக்கான்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை கோடி வச்சிருப்பான்னு. ஸோ இங்கே நல்லா ஸ்கேம் பண்ணி ஜாலியாக கோடியாக ஆட்டையை போட்டு ஃபாரின் போய் செட்டில் ஆகிட்டு அப்புறம் அந்த ஒரு மென்டாலிட்டியில் அவங்க வந்து ட்ரேட்ஸ் எடுக்கும்போது எப்படி அவங்களோட சைக்காலஜி இருக்கும்னு உங்கள் யாருக்கும் எந்த ஐடியாவுமே இருக்காது. இங்கே வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம 90% ஆஃப் த பீப்புள் வந்து லாஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ராட்டஜி சரியாக இல்லைன்னு இல்லைங்க, சைக்காலஜினால மட்டும்தான். ஸோ அது வந்து மார்க்கெட்டில் உண்மையிலே 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஸோ நீங்கள் வந்து உங்களை இவன் இடத்துல இமேஜின் பண்ணி பாருங்கள், 10-15 கோடிக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டீங்க இங்கேருந்து. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் இதெல்லாம் போனாலும் பரவாயில்லங்கிற மைண்ட் செட்டில் ஜாலியாக கூலாக நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் எடுப்பீங்க. ஸோ அப்போ வந்து எமோஷனல் வந்து சுத்தமாக இருக்காது, லிட்ரலி 0% தாங்க, 0 இல்லை மைனஸில் தான் இருக்கும்.
எமோஷன் வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா உழைச்சி சம்பாதிச்சாதாங்க அந்த காசோட அருமை வந்து புரியும். ஸோ இந்த அளவுக்குலாம் சூப்பராக காசு அடிச்சுட்டு போய் அந்த மாதிரி பண்ணனா சைக்காலஜியே டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க. அதனால அந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால என்ன ஆனாலும் ஈஸியாக ப்ராஃபிட்டுக்கு அவங்களால கொண்டு வர முடியுங்க. ஸோ இந்த விஷயம் நான் சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றதுல எதுவும் தப்பு இருக்கான்னு. நான் எக்ஸ்போஸ் பண்ணது இப்போ உள்ள வீடியோஸ் இல்லைங்க, ரொம்ப பழைய வீடியோஸ். ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் யாராலையும் போட முடியாது. அப்படி அவன் போட்டிருந்தாலும் அதெல்லாம் லைவ் அக்கௌண்ட்லேயே அவன் வந்து தைரியமாக காட்ட வேண்டியதானே. ஸோ முன்னாடிலாம் வெரிஃபைட் பிஎன்எல் இல்லை அப்படின்னு கதை விட்டு மழுப்பிட்டான். ஸோ இப்போ வெரிஃபைட் பிஎன்எல் இல்லைனா என்னங்க அந்த டைம்லலாம்? ஸோ நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான். ஸோ அக்கௌண்ட்குள்ளலாம் போய் நிறைய டைம் வந்து காமிச்சான். ஸோ அப்போ அக்கௌண்ட்குள்ளே இருந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணா அப்படின்னு டைரெக்டாகவே காமிச்சிருக்கலாமே இந்த ப்ராஃபிட்ஸ்லாம் புக் பண்ணும்போது. ஆனால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணதை அக்கௌண்ட்குள்ளே இருந்து டைரெக்டாக காட்டாமல் இந்த மாதிரி வீடியோஸில் சும்மா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போடுவாங்க. ஸோ அந்த 2 லைனை மட்டும் எடுத்து போடுவான். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டால் கண்டிப்பாக டவுட் தான் வரும். டேரெக்டாக அக்கௌண்ட்குள்ளே இருந்தே காமிச்சிருக்கலாமே. ஸோ அப்படிங்கிற ரீசன் தான் நான் வந்து சொன்னேன். ஸோ அந்த டைமில் இவன் பண்ண ஸ்கேமுக்குலாம் இவனால் வெரிஃபைட் பேனல் வந்து காட்டவே முடியாது. ஸோ அதை வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேங்க. அதுக்கப்புறம் நீ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் சொல்லுவேன். அவன் வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ண ஸ்கேமுக்குலாம் அவனால் வெரிஃபைட் பேனல் வந்து காட்டவே முடியாது. இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கான் பாருங்க, திஸ் இஸ் ஹவ் ஐ மேட் 1.84 crores in stock market during sideways market அப்படின்னு போட்டிருக்கான். இது வந்து 2022ல எவ்வளோ காசு பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு போட்டிருக்கான், 1.25 கோடி. ஸோ இந்த இதில் அன்ரியலைஸ்ட் பிஎன்எல் 1 கோடிக்கு மேலே வந்து இருந்துச்சுங்க. அது அப்பவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. பாருங்க, அன்ரியலைஸ்ட் பிஎன்எல் 1 கோடிக்கு மேலே இருக்கு. இவன் வந்து அதை பற்றி சொல்லாம 1.84 crores மட்டும் வீடியோ போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ அவர் வந்து அதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இவனை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, திருப்பி எதுக்கு போட்டுருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மறந்துட்டேங்க. ஸோ இப்போ தற்செயல அந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது அந்த அன்ரியலைஸ்ட் லாஸ் வந்து பிளர்ராக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குங்க. இப்போ வந்து 1.5 மணி நேரமாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்காக தேடிட்டு இருந்தேன். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப்பில் 300-400க்கு மேலே சேட்ஸ் வந்து இருக்குங்க. குறைஞ்சது 400, மேக்ஸிமம் 500 பக்கம் வந்து சேட்ஸ் இருக்குங்க. உள்ளே போய் தேடி மண்டை வந்து குழம்பிருச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கடைசி வரை கிடைக்கல அவங்க அனுப்பிச்சது. ஆனால் கடைசியாக இந்த வீடியோஸோட கமெண்ட் செக்ஷன்லேயே ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் முதல்லையே கமெண்ட் செக்ஷனை செக் பண்ணியிருக்கணும் போல, 1 மணி நேரம் பக்கம் டைம் அது சேவ் ஆயிருக்கும். அது கீழே எங்கே இருக்குன்னு தேடினாலே ரொம்ப லேட் ஆயிரும். நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்க, கீழே கமெண்ட்ஸ்லேயே ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க, ப்ரோ யூ ஹேவ் 1.09 crore ஆஃப் அன்ரியலைஸ்ட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 1 கோடி 10 லட்சம் பக்கம் அன்ரியலைஸ்ட் லாஸ் வந்து இருந்திருக்குங்க. ஆனால் அதை காட்டாமல் அதை பிளர் பண்ணிட்டு 1.84 crores ப்ராஃபிட் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான். ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 லட்சம் 65 லட்சம் பக்கம் தாங்க வரும். டிரான்ஸ்பரண்டா ஜெனுவினா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க அந்த அன்ரியலைஸ்ட் லாஸையும் காட்டணும். ஆனால் அதை காட்டல, முதல்ல தெரியாம காமிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நிறைய பேர் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளர் பண்ணிருக்கான் போல. ஆனால் இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு மறந்துட்டானா என்னன்னு தெரியல. ஏன்ட்டு இந்த சப்ஸ்கிரைபர் அமிச்ச ஸ்கிரீன்ஷாட் ப்ரூஃப் வந்து இல்லை, நல்ல வேலை இந்த கமெண்டாவது இருந்திருக்கு. அதனால தான் இப்போ வந்து நம்மளால ப்ரூஃப் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அதையும் சேர்த்திருந்தேன்னா ப்ராஃபிட்ல தான் இருந்திருக்கு 65 லட்சம் பக்கம். ஸோ ஆனாலும் அதெல்லாம் மறைக்காம ஜெனுவினா சொல்லியிருந்தேன்னா என் மேல எனக்கு ஒரு நல்ல மரியாதை வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மறைச்சு கொஞ்சம் ஜெனுவினா இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலுமே அது வந்து என்னை பொறுத்தவரை தப்பு தாங்க. சரி, அப்படியும் நீங்கள் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறவங்க நம்புவீங்க, என்ன நம்ப மாட்டீங்க, அவனை தான் நம்புவீங்க. அவன் அந்த ட்ரேட்ஸ்லாம் உண்மையிலே எடுத்திருக்கான் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. நம்புங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன நீங்கள் நம்ப சொல்லாதீங்க. அவன் ஜெனுவினாக இருக்கான்னு வச்சுப்போமே நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேவலமாக ஒரு இண்டிகேட்டரில் ஏன் ஸ்கேம் பண்ணோம்? ஸோ ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச இண்டிகேட்டர் திருடி ஸோ ஜேஎஃப்டி ஜோன்ஸ் அப்படின்னு போட்டு என்னமோ இவன் தான் இந்த இதையே கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து ஏமாத்தினதுலாம் நீங்கள் வந்து என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி அந்த மாதிரிலாம் சில்லறத்தனம்லாம் பண்ணியிருக்கான். இப்போ இந்தியன் மார்க்கெட் கோர்ஸில் அடிச்சது பார்த்தாம இந்த இண்டிகேட்டரை வச்சும் கொஞ்சம் அடிச்சிருக்கான். அது போக கிரிப்டோ கோர்ஸ்னு பயங்கரமாக ஏமாத்திருக்கான். 50,000 60,000 சார்ஜ் பண்ணி. அந்த கிரிப்டோ கோர்ஸ்லாம் நான் அவங்க கிட்ட பேசினவங்க உண்மையிலே ஒருத்தவங்க ரொம்ப அழுதுகிட்டே பேசினாங்க. அந்த அளவுக்கு பாவமாக இருந்துச்சு அவங்க கதையை கேட்கவே. அதுலேயும் நீங்கள் நான் அவனை எக்ஸ்போஸ் பண்ண வீடியோஸோட கமெண்ட்ஸ் போய் பார்த்தா தெரியும் பாதிக்கப்பட்டவங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு. அதனால இந்த இண்டிகேட்டரை பற்றி நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? ஒரு ஜெனுவினான ஆள் பண்ணக்கூடிய காரியமாங்க இது. ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியாமல் இருக்கு. ஒரு 5 minutes தாங்க அந்த வீடியோ. ஸோ அதனால தயவு செஞ்சு போய் பாருங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதனால இவ்வளோ ஸ்கேம் பண்ணிட்டு இப்போ ஒரே ஒரு வெரிஃபைட் பேனல் போட்டேன்னா என்ன எதுக்கு வந்து திட்டுறீங்கன்னு தெரியல. அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு இன்னும் உங்களுக்கு 1% கூட எந்த ஐடியாவும் கிடையாது. ஸோ அதனால லூஸ் மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன திட்டிகிட்டு இருக்காதீங்க. ஸோ நான் எக்ஸ்போஸ் பண்ணது அந்த பழைய வீடியோஸ் தாங்க.
ஸோ அதனால் அதில் நான் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தா அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன வேணாலும் கழுவி ஊற்றுங்க. ஸோ இப்போ என்னதான் ஒரு ஸ்கேமராக இருந்தாலும் கண்டிப்பாக இவனுக்காண்டி நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேங்க. ஸோ ஏன்னா இத்தனை நாளாக ஒரு ஸ்கேமர் கூட அவன் வெரிஃபைட் பேனல் வந்து காட்ட ரெடியாகவே இல்லை. ஸோ எனக்கு எவ்வளவோ காசு அடிச்சிருக்கட்டும், அது மேட்டரே இல்லை. ஸோ ஆனாலும் இவன் வந்து அட்லீஸ்ட் தைரியமாக நான் அதை வச்சுலாம் ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு கெத்தா ஒரு வெரிஃபைட் பேனல் வந்து போட்டிருக்காங்க. அது ஏமாத்தி இருக்க மாட்டான், ரியலாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அதனால உண்மையிலே இவனுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணலாங்க மற்ற ஸ்கேமர்ஸை கம்பேர் பண்றப்ப. ஏன்னா இவன் வந்து 2 கோடி பண்ணியிருக்கேன், அதை 3 கோடி வச்சு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இது வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 66% வந்து பெர் இயர் வந்து எடுத்திருக்கான். ஸோ அதனால இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான டார்கெட்டுங்க. இவன் அட்லீஸ்ட் அடித்த காசை நான் வந்து ட்ரேடிங்கில் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன், அதுலேயும் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணுறேன்னு கெத்தாக காமிச்சிட்டான். ஆனால் இன்னும் 99.99% ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எவனுமே வெரிஃபைட் பேனல் வந்து காட்ட ரெடியாகவே இல்லைங்க. இந்த மாதிரி ஃபியூச்சரில் ஆல்ரெடி நான் எக்ஸ்போஸ் பண்ணவனே யாராவது ஒருத்தர் வெரிஃபைட் பேனல் வந்து போட்டிருந்தாலும் என்ன பைத்திய மாதிரி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இவனுங்களெல்லாம் இப்படி போட வைக்கிறது நம்மளோட வீடியோஸ் தான். நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனா பயப்பட்டு எப்படியாவது வெரிஃபைட் பேனல் வந்து போடணும், அப்போ தான் மக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாற்றத்தை கொண்டு வரதாங்க நான் வந்து போராடிட்டு இருக்கேன், எல்லாருமே காட்டணும் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, இன்னும் வேற யாருமே காட்ட ரெடியா இல்லை. ஸோ அதனால நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து இவன் வந்து ஒரு நல்ல ட்ரேடர் இல்லை அப்படின்னுலாம் நான் ஆர்கியூ பண்ணி அந்த வீடியோவில் வந்து எதுவும் பேசியிருக்க மாட்டேன். நான் அதில் நல்லாவே தெளிவாக சொல்லியிருந்தேன், இவன் மேபி நல்ல நாலேஜ் வந்து இருக்கும், நானே அவன் வீடியோஸை பார்த்து நிறைய டெக்னிக்கல்ஸ்லாம் கற்றுருக்கேன். ஆனாலும் அவன் சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் ஸ்விங் ட்ரேடில் பண்ணுறதுக்கு கஷ்டம், அவ்வளோ பெரிய ஆர்டர்ஸ்லாம் போடுறதுக்கு கஷ்டம், இந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எல்லா ஸ்கேமர்ஸையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதே அவங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நாலேஜ் இருக்குங்க, ஆனால் உண்மையிலே நாலேஜ் இருந்தாலும் காசு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விஷயத்தை தான் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் அவேர்னஸ் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரோட நான் பெரிய ட்ரேடர் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து யாரையுமே எக்ஸ்போஸ் பண்ணலங்க. ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அமைச்சவங்க எல்லாருக்குமே நன்றி. ஸோ நான் வந்து சோஷியல் மீடியாவில் சுத்தமாக ஆக்டிவா இல்லை, யூடியூபும் பார்க்கறதில்ல, இன்ஸ்டாலையும் எவனையுமே ஃபாலோ பண்றதில்ல. ஸோ அதனால யாராவது வெரிஃபைட் பேனல் போட்டாலும் எந்த ஸ்கேம் பண்ணாலும் எனக்கு வந்து அனுப்புங்க, நீங்க சொன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் 2 பெரிய எக்ஸ்போஸ் வந்து இருக்குங்க, ஆனால் அது வந்து இப்போதைக்கு நடக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது வந்து கண்டிப்பாக இன்னும் பயங்கர தரமான சம்பவமாக தாங்க இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எந்த இன்டென்ஷனில் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ யாரு கூடயும் போட்டி பொறாமல் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நம்ம முழுக்க மக்களுக்கு அவேர்னஸ் சொல்ல தாங்க இந்த வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த சேனலும் அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் அதுக்கு தான் போடுறேன்னு நம்புறவங்க மட்டும் நம்ம சேனலில் இருங்க போதும். ஸோ அது மேலே நம்பிக்கை இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.